தொடர்வது விரிவான செய்திகள். சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சினால் நிர்மாணிக்கப்படவுள்ள வீட்டுத் திட்டத்தில் மீள்குடியேறியவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர் ரேயனா சிவஞான ஜோதியினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 65,000 வீடுகளை அமைப்பதற்கு அமைச்சு ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிதாக அமைக்கப்படவுள்ள வீடுகளில் சூரிய சக்தி, மின்சாரம், நீர் மற்றும் துப்புரவு ஏற்பாடு என்பன உள்ளடக்கப்படும் எனவும் மீள்குடியேற்ற அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக நேற்று முந்தைய தினம் யாழ் வலி வடக்கில் விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளை துப்புரவு செய்வதற்கு தேவையான உபகரண தொகுதிகளும் உணவுப் பொதிகளும் தற்காலிக இருப்பிடங்களை அமைப்பதற்கு தேவையான கொடுப்பனவுகளை மீள்குடியேற்ற அமைச்சு வழங்க உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீடித்திருக்கக்கூடிய தீர்வை வழங்கும் வகையில் பாதுகாப்பு படை வசமிருந்த காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 12,000 குடும்பங்கள் அகதி முகாம்களிலும் உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. வலிகாமம் வடக்கில் நேற்று முன்தினம் 701.5 ஏக்கர் காணி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பணிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.